வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான கூல்ட்ரிங்க் ரெசிபி, மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமும் வீட்டிலே பண்ண போகிறோம். ஐஸ்கிரீமுக்கு தேவையான பால்கோவாவை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பாலை இப்போ ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 25 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பால்கோவா ரெடி ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே கடாயில் இன்னொரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் சேர்த்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் க்ரீம் பால்ன்றதுனால இது சீக்கிரமாகவே ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். பால் கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாலிருந்து ஒரு 2 ஸ்பூன் பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா சேர்த்து பண்ணும்போது இது நமக்கு ஒரிஜினல் அந்த ஜிகர்தண்டா ஐஸ்கிரீமோட ஃப்ளேவர் கிடைக்கும். பால்கோவா நல்லா கரையட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான கலரை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பாலில் கலர் கொடுக்கறதே பார்த்திங்கன்னா கேரமலைஸ்டு சுகர் தான். இப்போ இதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும். ஒரு தேன் கலர் அது மாதிரி வரும். அந்த சமயத்தில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நீரை ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு இதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட கேரமலைஸ்டு சுகர் ரெடி ஆகிடும். சுகரோட கலர் மாறக்கூடாது. கலர் மாறிட்டு அதுக்கப்புறமா கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த கேரமலைஸ்டு சுகர் அந்த கரைஞ்சி லேசாக ஒரே ஒரு பபுள்ஸ் வரா மாதிரி வரும். அந்த சமயத்துலேயும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெந்நீர் சேர்த்துட்டோன்னா சரியான பதத்துக்கு நமக்கு கேரமலைஸ்டு சுகர் கிடைக்கும். ஒரு செகண்ட் நம்ம அதிகமாக விட்டால் கூட கலர் மாறிடும். அதுக்கப்புறமா கசப்பு தன்மை வந்துடும். கேரமலைஸ்டு சுகரும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸ்கிரீம் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு கலர் வர வரைக்கும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அட் அ டைம் சேர்க்க வேண்டாம்.
கலர் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. போதும், கேரமலைஸ்டு சுகர் இன்னும் ஊற்ற வேண்டாம். நான் ஒரு பாதி சுகரை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை லேசாக ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 பாதாம் பிசினை எடுத்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். நம்ம ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ண பால் நல்லா ஆறிடுச்சு. இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப்பை சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுலில் இதை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஐஸ்கிரீமையும் இந்த பாதாம் பிசினையும் நம்ம முந்தின நாளே ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ளேவர்ட் மில்க் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் பால் சேர்த்து ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது லேசாக ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்த பிறகு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி இதுலேயும் சேர்த்துட்டோன்னா ஃப்ளேவர்ட் மில்க் ரெடி ஆகிடும். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். கேரமலைஸ்டு சுகர் ஊற்றின பிறகு ஒரே ஒரு கொதி வரட்டும், அப்போ தான் நமக்கு சரியான கலர் கிடைக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி ஆகிடுச்சு. பாதாம் பிசினும் நல்லா ஊறிடுச்சு, ஐஸ்கிரீமும் நல்லா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு கிளாஸில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஊறின அந்த பாதாம் பிசின், 4 ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப், இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளேவர்ட் மில்கையும் தேவையான அளவு ஊற்றிட்டு 2 ஸ்பூன் ஐஸ்கிரீமையும் சேர்த்துட்டோன்னா ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆகிடும். நம்ம கோவாலாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப திக்காகவே இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு மலாயெல்லாம் தேவைப்படாது. ரொம்பவே எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டோட நம்மளோட மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷோராக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.